எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். மீனா கணேசன். 2024 வருஷம் T20 உலகக்கோப்பை வர ஜூன் 1ஆம் தேதி மேற்கிந்திய தீவுகள் மற்றும் அமெரிக்கால நடைபெற இருக்கு. 20 அணிகள் பங்கு பெறும் இந்த தொடர்ல இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வெல்லுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில பயங்கரமா ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில 2007 வருஷம் T20 உலகக்கோப்பையை வெல்ல இந்திய அணி இளம் வீரர்களை பெருமளவுல பயன்படுத்துச்சு. அதே மாதிரி ஒரு திட்டத்தை கையில எடுக்க போறதா தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் முடிவெடுத்திருந்தாரு. அதன்படி விராட் கோலி, ஜடேஜா, ரோஹித் சர்மா போன்ற வீரர்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருந்தாங்க. ஆனா T20 உலகக்கோப்பையில கேப்டனா ரோஹித் சர்மா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு BCCI ஏற்கனவே அறிவிச்சும் இருந்தாங்க. இதுக்கு ஓகே சொன்ன அவரு விராட் கோலியும் ஜடேஜாவையும் அணியில தேர்வு செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருந்தாரு. ஸ்ட்ரைக் ரேட் போதிய அளவுல இல்ல அப்படிங்கறனால அவர் இந்த முடிவு எடுத்திருந்தாரு. மேலும் வெஸ்ட் இண்டீஸ் ஆடுகளத்துல பால் பேட்டுக்கே வராது. இதனால விராட் கோலி ரன் குடிக்க தடுமாறுவார் அப்படின்னு சொல்லி அவர் கூறியதா செய்திகள் வெளியாச்சு. இதுக்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இந்த நிலையில இன்னைக்கு அகமதாபாத்ல நடைபெற்ற தேர்வுக்குழு கூட்டத்துல திடீர்னு ஜெய்ஷா கலந்து கொண்டு சுமார் 2 மணி நேரம் அவர் கூட ஆலோசனையில ஈடுபட்டாரு. இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜெய்ஷா வெளியேறினாரு. அதுக்கப்புறம் தான் இந்திய அணி அறிவிக்கப்பட்டும் இருந்துச்சு. இந்த கூட்டத்துல ஸ்ட்ரைக் ரேட் போன்ற விஷயங்களை காரணம் காட்டி விராட் கோலி, ஜடேஜா, KL ராகுல் இவங்களெல்லாம் அணியில இருந்து நீக்க முடிவு எடுத்திருந்தாங்க. ஆனா ஜெய்ஷா தன்னோட வீட்டோ பவரை பயன்படுத்தி விராட் கோலியும் ஜடேஜாவையும் கண்டிப்பா அணியில சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு KL ராகுல வேணும்னா அணியில இருந்து நீக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா தகவல் வெளியாகி இருக்கு. T20 உலகக்கோப்பை அமெரிக்கால நடைபெறத சுட்டிக்காட்டி இருக்க ஜெய்ஷா விராட் கோலி போன்ற ஸ்டார் வீரர்கள் இருந்தாதான் இந்த தொடரை வெற்றி பெற முடியும் அப்படின்னும், மேலும் கோலி நடப்பு IPL தொடர்ல நல்லா தான் விளையாடிட்டு வரதாகவும் சுட்டிக்காட்டி அவர் அணியில சேர்க்கும்படி சொன்னதா BCCI வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. இதனாலதான் இந்திய அணி தேர்வு செய்ய காலதாமதமானதாகவும் கூறப்படுது. இந்த அப்டேட் உடனுக்குடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. திஸ் இஸ் மீனா கணேசன். வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன்.